Hey everyone, welcome back to AI Engineering. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபீல்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ண போகிற புக்கு பேர் என்னன்னா AI Engineering Building Applications with Foundation Models. ஸோ இந்த புக்கில் we will be going through the basics of foundation models, evaluating models, AI model selection, prompt engineering, RAG, and AI agents. Okay guys, let's get started with the basics. ஏஐ இன்ஜினியரிங் இவ்வளோ பெருசாக டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன், ஏஐ மாடல்ஸ் ஹவ் பிகேம் இன்சேன்லி குட் அட் சால்விங் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். செகண்ட் ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஏஐ மாடல் க்ரியேட் பண்ணுறதும் செம ஈஸியாக இருக்குது, அதே சமயம் சீப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டை விட ஏஐ இன்ஜினியரிங் ஹேஸ் பிகம் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட். ஏஐ இன்ஜினியரிங்கோட கோர் என்னென்னா, இட்ஸ் ஆல் அபவுட் பில்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி கம்பெனிஸ் லைக் ஓப்பன் ஏஐ ஆர் கூகுள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற ஃபவுண்டேஷன் மாடல்ஸை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி கோர் கான்செப்ட் ஆஃப் ஏஐ இன்ஜினியரிங். பட் ட்ரெடிஷ்னலாக மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் train the models from scratch, but AI engineers don't usually do that. Instead, AI engineers already இருக்கிற foundation models adapt பண்ணி they use it to build a specific application using the foundation models created by machine learning engineers. பெரிய கம்பெனிஸ் லைக் OpenAI, கூகுள் கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக் இஸ் கால்டு செல்ஃப் சூப்பர்விஷன். ஸோ ஹியூமன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மேசிவ் டேட்டா செட்ஸை லேபிள் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் எதிர்பார்க்காம ஒரு பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி ஏஐ மாடல்ஸ் டேட்டா செட்டில் மிஸ் ஆகிற பார்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி தேவைப்படுற டேட்டாவை அதுவாகவே இன்புட்டாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் மாடலாக இருந்த ஏஐ மாடல்ஸ் இப்போது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸாக எவால்வ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மல்டி மாடல் மாடல்ஸாகவும் எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ மல்டி மாடல் மாடல்ஸ் என்ன பண்ணுன்னா, இட் கேன் ஹேண்டில் டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, ஈவன் வீடியோஸ் ஆல் டுகெதர். ஸோ இந்த ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரியல் வேர்ல்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்ஹப் Copilot for coding, chatbot for customer support, image generation apps, writing assessment app, data analysis systems. It is just an example, but நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏஐ இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இட்ஸ் ஆல் அபவுட் டேக்கிங் பவர்ஃபுல் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் அண்ட் ஷேப்பிங் தெம் இன் டு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போது இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we need to take a closer look how they are trained, how they work and why they matter. இப்போ உங்களுக்கு ஏஐ இன்ஜினியரிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். நவ் லெட்ஸ் டீப்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். எப்படி ஒரு வீட்டுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, அதே மாதிரி ஃபவுண்டேஷன் மாடல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுற சேட்பாட்ஸ், கோடிங் அசிஸ்டன்ட்ஸ், இமேஜ் ஜென்ரேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு ஃபவுண்டேஷன் மாடலுக்கு அந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் அந்த மாடலுக்கு தெரியும். சப்போஸ் ஒரு லாங்குவேஜ் ஆர் ஒரு ஐடியா வந்துட்டு அந்த மாடலுக்கு ட்ரெயினே பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த மாடலுக்கு அதை பற்றி தெரிய போகிறதில்ல. மோஸ்ட்டாக இந்த மாடல்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் கிடைக்கிற டேட்டா வச்சு தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்டர்நெட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே இந்த மாடலை ட்ரெயின் பண்ணும்போதும் ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். ஸோ என்ன பிரச்சனை, இன்டர்நெட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பைட், மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், டாக்ஸிக் கண்டென்ட், ஃபேக் நியூஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ இன்ஜினியர்ஸ் இந்த பிரச்சனைகளை க்ளீன் பண்ணி மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக தே யூஸ் ஃபில்டரிங் ட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள், ஓப்பன்ஏஐ ChatGPT 2 ட்ரெயின் பண்ணும்போது ரெடிட் போஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த ரெடிட் போஸ்ட்லேயுமே அட்லீஸ்ட் 3 அப்வோர்ட்ஸ் இருக்கிற ஓட்ஸை மட்டுமே கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்குமே ஒவ்வொரு க்ளீனிங் ப்ராக்டிஸ் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா ஆன் இன்டர்நெட் ஆர் டுவர்ட்ஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் தான் அதிகமான டேட்டாஸ் நமக்கு இருக்குது. அண்டு இந்த பிரச்சனை லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல், ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு டேட்டாஸ் வந்துட்டு ஒரு சில டொமைன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்தளவுக்கு இன்னும் மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண முடியறதில்ல. இப்போது இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸை எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி மாடல்ஸ் ஆர் பில்ட் யூஸிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு முன்னாடி மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரீகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர்என்என் அப்ரோச் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த அப்ரோச் இன்புட்ஸை சீக்வென்ஷியலாக ப்ராசஸ் பண்ணுறதுனால இட் மேட் தி மாடல்ஸ் டு ஒர்க் ஸ்லோவர். பட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்புட்ஸை பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதுனால இட் மேக்ஸ் தி மாடல் டு ஒர்க் ஃபாஸ்டர். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நவ் லெட்ஸ் மூவ் டு அவர் நெக்ஸ்ட் செக்ஷன், எவாலுவேஷன். ஆல்ரைட், ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்டு பவர்ஃபுல்லுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாடல்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஐ மாடல்ஸை எவாலுவேட் பண்ணுறது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். பிகாஸ் ஏஐ மாடல்ஸ் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஓப்பன் எண்டடாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெயில் ஐடிக்கு வர ஸ்பேம் மெயில்ஸ் அண்ட் ஸ்பேம் இல்லாத மெயில்ஸை கிளாஸிஃபை பண்ண சொல்லி நீங்கள் ஒரு ஏஐ மாடல் கிட்ட சொன்னீங்கன்னா அது ஈஸியாக செக் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிடும். பட் அதுவே ஒரு ஏஐ மாடல் கிட்ட நிலாவை பற்றி ஒரு கவிதை எழுத சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு எவால்வேட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த ஏஐ மாடல்ஸ் ஆர் ஆல்சோ பிளாக் பாக்ஸஸ். நமக்கு அவுட்புட்டை வச்சு தான் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். பட் இன்டர்னலாக உள்ளே நடக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஏஐ மாடல்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு போன வருஷம் ஒரு ஏஐ மாடல் பண்ணுற ஒரு கஷ்டமான வேலை இப்போது ஈஸியாக இருக்கலாம். இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலை ஃப்யூச்சரில் இன்னுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடும். ஸோ கரண்ட்டாக நம்ம எடுக்கிற பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே அவுடேட்டட் ஆயிடுது. ஸோ ஏஐ மாடல்ஸை எவால்வேட் பண்ணுறது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒர்க்கு தான். பட் மாடல்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கு ஏஐ இன்ஜினியர்ஸ் சில அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் தே லுக் அட் சம் பேசிக் மெட்ரிக்ஸ் டியூரிங் தி ட்ரைனிங். ஒன்று என்னென்னா கிராஸ் என்ட்ரோபி. ஒரு ஏஐ மாடல் அதோட நெக்ஸ்ட் டோக்கனை எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு எவால்வேட் பண்ணுறாங்க. கிராஸ் என்ட்ரோபி அண்ட் டூ பெர்ப்ளெக்சிட்டி. பேசிக்கலாக ஒரு ஏஐ மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குதுங்கிறத வச்சு எவால்வேட் பண்ணுறாங்க. பெர்ப்ளெக்சிட்டி லோவராக இருந்ததுன்னா விச் மீன்ஸ் தி ஏஐ மாடல் இஸ் மோர் கான்ஃபிடென்ட். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ ஒரு போஸ்ட் ட்ரெயின்டு ஏஐ மாடலை எவாலுவேட் பண்ணும்போது அந்த ஏஐ மாடல் கான்வர்சேஷனுக்காக ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏஐ மாடல் பெர்ப்ளெக்சிட்டிக்கு கரெக்டாக அலைன் ஆகாது. There are certain limitations for every AI model based on how it is being trained. ஓகே, நவ் ஒன்ஸ் நம்ம ஒரு ஏஐ மாடலை எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த சேலஞ்ச் என்னவாக இருக்குன்னா, நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாடலை செலக்ட் பண்ணுறது. நவ் லெட்ஸ் மூவ் இன் டு அவர் நெக்ஸ்ட் செக்ஷன், மாடல் செலெக்ஷன். ஸோ எல்லா ஏஐ இன்ஜினியர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கொஸ்டின், பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணுறதுன்னு. பட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஒன் டைம் டெசிஷன் கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு மோஸ்ட் கேப்பபிள் மாடல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்மாலர் அண்டு சீப்பர் மாடலே நம்ம அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம அந்த மாடலே நம்ம அப்ளிகேஷனுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். யூஸ்வலி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ஸ் டவுன் டு 2 steps. 1, ஃபைண்ட் பெஸ்ட் அச்சீவபிள் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் 2, மேப் மாடல்ஸ் ஆன் காஸ்ட் விசஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் மாடல்ஸை கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டொமைன் ஸ்பெசிஃபிக் கேப்பபிலிட்டிஸ். நம்ம செலக்ட் பண்ணுற மாடல் நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுற ஃபீல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 2, ஜென்ரல் கேப்பபிலிட்டிஸ். நம்ம செலக்ட் பண்ணுற மாடல் கோஹிரண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்யூரேட்டாக இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணணும். 3, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங். நம்ம செலக்ட் பண்ண போகிற மாடல் வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற ஃபார்மேட் அண்டு ஸ்டைலை புரிஞ்சுட்டு அவுட்புட் கொடுக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஃபைனலி 4, காஸ்ட் அண்ட் லேட்டஸி. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்ம கொடுக்குற ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற மாடல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணணும். தீஸ் ஆர் தி 4 buckets ஃபார் எவாலுவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹார்ட் ஆட்ரிபியூட்ஸ். தேர் ஆர் திங்ஸ் யூ கான்ட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், லைசன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ப்ரைவசி ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு மாடலோட சைஸ் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம மாடலை செலக்ட் பண்ணணும். தென் கம்ஸ் தி சாஃப்ட் ஆட்ரிபியூட்ஸ் லைக்
அக்யூரசி ஆர் டாக்ஸிசிட்டி. ஸோ இதை வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஃபைன் டியூனிங் ஆர் ரேக். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற மாடலோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏஐ இன்ஜினியரிங்கோட மோஸ்ட் சர்ப்ரைசிங்லி க்ரியேட்டிவான ஒரு பார்ட்டு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நம்ம நிறைய பேர் ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கொஸ்டின் ChatGPTயில் டைப் பண்ணுறது தான் ப்ராம்ப்ட். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கேஷுவலாக ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறதுக்கும், கேர்ஃபுல்லாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாடலுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் ஆல் அபவுட் கிவிங் தி மாடல் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கான்டெக்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ தட் இட் ப்ரொடியூசஸ் டிசைட் அவுட்புட். ஸோ இது வந்து ஃபைன் டியூனிங் மாதிரி மாடலை ரீட்ரெயின் பண்ணாமல் வி ஆர் ஜஸ்ட் கைடிங் தி ஏஐ மாடல் வித் தி ரைட் வேர்ட்ஸ். ஸோ நான் சொல்லும் போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு டாஸ்க் மாதிரி தான் தெரியும். பட் எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் வந்துட்டு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்களோ, வி ஷுட் கைண்ட் ஆஃப் ஹேவ் தி சேம் மைண்ட் செட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் தி model with the right instructions and right words so that it can provide the desired output for us. ஸோ ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எப்படி நம்ம மாடலுக்கு ப்ரொவைட் பண்ணணுங்கிறது கிளாஸிஃபைடு இன்டூ 3 பார்ட்ஸ். 1, டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ மாடலுக்கு அது என்ன ரோல் ப்ளே பண்ணணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட் வேணுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள், யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் மெடிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, வில் பி ஆஸ்கிங் அனலைஸ் தி ஃபாலோயிங் சிம்டம்ஸ் அண்ட் சஜஸ்ட் பாசிபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக என்ன ரோல் அந்த மாடல் ப்ளே பண்ண போகுது அண்டு என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட் வேணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து மாடலுக்கு ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மாடலுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ வி கேன் கிவ் இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் ஸோ தட் மாடல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த இன்புட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டு தான் நம்ம ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணணுங்கிறது மாடல் வந்துட்டு புரிஞ்சுக்கும். அண்ட் 3, கான்க்ரீட் டாஸ்க். உங்களுக்கு தேவையான ஆக்சுவலான ஒரு query வந்துட்டு நீங்கள் இன்புட்டாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ ப்ராம்ப்ட். ஸோ ஒரு ஏஐ மாடலை கரெக்டாக அடாப்ட் பண்ணுறதுக்கு வி யூஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ரேக். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வச்சு நம்மளால் ஒரு அளவுக்கு மாடலை வந்துட்டு அடாப்ட் பண்ண வைக்க முடியும். பட் அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஒரு ஏஐ மாடல் அது எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியோட பாலிசிஸை பற்றி கேட்டாலோ, இல்லை கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்ட்ஸ் பற்றி கேட்டாலோ, இல்லை உங்களுக்கான பதில் வந்துட்டு கிடைக்காது. இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னா, நம்ம மாடலுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷனுக்கான ஆக்சஸை நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வே என்னதுன்னா, ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். நம்ம செலக்ட் பண்ணுற ஏஐ மாடலோட இன்டர்னல் மெமரியை மட்டுமே ரிலே பண்ணாமல் வி கிவ் தி ஏஐ மாடல் வித் அன் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் ஸோ தட் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும் போது தி மாடல் புல்ஸ் தி மோஸ்ட் ரிலவெண்ட் டேட்டா வி ஹவ் ப்ரொவைடட் அண்ட் யூசஸ் தி இன்ஃபர்மேஷன் டு ப்ரொவைட் அஸ் வித் தி ஆன்சர்ஸ். ஓகே கைஸ், ரேக் 2 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ண முடியும். 1, தி ரிட்ரீவர். திஸ் இஸ் தி சர்ச் இன்ஜின். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷனுக்கு சர்ச் இன்ஜினாக இருக்கிறது இந்த ரிட்ரீவர் தான். 2, ஜெனரேட்டர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற query அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ரிட்ரீவ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஜென்ரேட்டர். ஸோ ரேக் ஒர்க் ஆகிறது இந்த 2 வச்சு தான். 1 ரிட்ரீவர், 2 ஜெனரேட்டர். ஸோ ரிட்ரீவர் ஒர்க் இன் 2 மெயின் வேஸ். 1, term based. It is also called as lexical search. So first இது என்ன பண்ணுன்னா, it looks for the exact keyword match and in the term based retrieval பார்த்தீங்கன்னா it will be simple and fast.
பட் நாட் வெரி ஸ்மார்ட். query குடுக்குற இன்புட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் வேர்ட்ஸ் டிஃபர் ஆச்சுன்னா, இது மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் 2 எம்பெடிங் பேஸ்ட் ரெட்ரீவல். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற query நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷனை வேர்ட்ஸை வச்சு மேட்ச் பண்ணாமல், இட் லுக்ஸ் ஃபார் தி மீனிங் we have provided in the query and relate the meaning with the information we have provided. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற queries எல்லாமே வந்துட்டு எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், பேசிக்கலி இன்ட்டு நியூமெரிக்கல் வெக்டார்ஸ். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிற queryக்கு இப்போ ரெட்ரீவர் சிஸ்டம் எந்த வெக்டார் க்ளோஸாக இருக்குதோ இட் ஃபைண்ட்ஸ் தி மேட்ச். ஸோ இந்த ரெட்ரீவல் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே நமக்கு காம்புடேஷ்னல் பவர் தேவைப்படும். இட்ஸ் வில் பி ரியலி எக்ஸ்பென்சிவ். அதனால் இன் ரியல் வேர்ல்ட் சிஸ்டம்ஸில் நம்ம ஆஃப்டன் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஹைப்ரிட் அப்ரோச் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற queryயோட கீவேர்ட்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிஃபைன் பண்ணி எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ வி மோஸ்ட்லி யூஸ் ஹைப்ரிட் அப்ரோச். ஓகே காய்ஸ், ஸோ ஃபார் நம்ம ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் ரேக் பற்றி பார்த்துருக்கோம். இந்த ரெண்டும் பவர்ஃபுல் பட் டில் தே ஆர் பேசிவ். நான் ஏன் பேசிவ்னு சொல்கிறேன்னா, தி மாடல் வெயிட்ஸ் ஃபார் யூர் இன்புட். நீங்கள் இன்புட் கொடுத்தா தான் இட் ஃபெச்சஸ் தி ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிப்ளைசஸ் வித் தி அவுட்புட். பட் ஒரு மாடல் விச் கேன் கோ ஃபர்தர். சப்போஸ் நம்ம ஒரு மாடல் கிட்ட ஒரு query ப்ரொவைட் பண்ணுறோன்னா, வாட் இஃப் இட் கோஸ் பியாண்ட் தி இன்ஃபர்மேஷன் வி ப்ரொவைட் அண்ட் நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அல்லது ஆல்ரெடி அந்த மாடல் ட்ரெயின் ஆகிருக்கிற இன்ஃபர்மேஷனை தாண்டி இஃப் இட் கேன் சர்ச் தி வெப், ரன்னிங் எ கோட் ஆர் ஒரு டேட்டா பேஸை அப்டேட் பண்ண முடியும்னா இட் இஸ் கால்டு ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஐ ஏஜென்ட்டோட கோர் என்னென்னா, இட் கேன் அப்சர்வ் இட்ஸ் என்விரான்மெண்ட், it can make decisions, it can take actions and it can learn from the results. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏஐ செஸ் விளையாடும் போது செஸ் போர்டு தான் அதோட என்விரான்மெண்ட் அண்டு ஃபார் வெப் ஸ்க்ராப்பிங் ஏஜென்ட் அதோட என்விரான்மெண்ட் வந்து இன்டர்நெட். அண்ட் எக்ஸைட்டிங் பார்ட் என்னென்னா, ஏஐ ஏஜென்ட்டோட பவரே கேன் யூஸஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியே ஒரு ஏஐ ஏஜென்ட் தான். பிகாஸ் it can search the web, it can execute Python code, it can generate images and also it can interact with the APIs. So day to day நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற chat GPT is an AI agent. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் கூட நம்ம நிறைய டூல்ஸ் எக்யூப் பண்ண முடியும். நாலேஜ் டூல்ஸ் லைக் ரெட்ரீவர்ஸ், டேட்டாபேஸஸ், வெப் சர்ச் ஆர் இமெயில் ரீடர்ஸ் அண்டு அப்புறம் கேப்பபிலிட்டி டூல்ஸ் லைக் calculators, translators or code interpreters. We can add action tools like sending an email, updating a record or placing an order. There are endless choices we can use effectively with agents. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறேன். நாட் ஓன்லி அபவுட் ஏஐ ஏஜென்ட்ஸ் பட் ஆல்சோ நாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிற செக்ஷன்ஸோட இண்டிவிஜுவல் இன்டெப்த் வீடியோ ஒவ்வொன்றாவே இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற செக்ஷன்ஸை தாண்டி இனிமேல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஏஐ இன்ஜினியரிங்கில் கவர் பண்ண போகிறோம். ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். யூ guys don't forget to subscribe to the channel. See you very soon. Hit that like button. Bye guys.